நியூஸ்லாம் பார்க்குறீங்களா? யங்ஸ்டர்ஸ் அடி பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நீட் எக்ஸாம் சரி ராங்க அது இல்லைல்ல வரல. பட் கொஷின் பேப்பர் ரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்கான பர்சன் தான் பொறுப்பு, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்கன்னா அதுக்கு அடி, அவ்வளோதான். வன்முறை எதுக்குமே இதாகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கணும். பட் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பேசியிருந்தாங்க, போராட்டமாக நம்ம பண்ணுறதுனால என்ன போகுது, என்ன சேஞ்ச் ஆகிற போகுது, எல்லா மீடியாலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பேசுனால என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னாங்க. அப்படி கிடையாது. ஒரு விஷயம், நிறைய வாய்ஸ் பண்ணுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும், புரியுதுங்களா? அது பயம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஊருக்குள்ள ஒருத்தர் கூட சண்டை போடுறோம், எங்கள் ஏரியாவில் வந்து பாடுறா அப்படின்னா நம்ம ஏரியாக்குள்ளே வந்து நமக்கு என்ன சூப்பர்மேன் பவராக கிடைச்சிட போகுது, அப்படி கிடையாது. நம்மளுக்கு கேட்கறதுக்கு வீட்டு பக்கத்தில் 10-20 பேர் வந்துருவாங்க, அவங்க 50 பேர் வந்தாலும். ஸோ அந்த சப்போர்ட் இருக்கிற தைரியம் இதே தான். நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண, நம்ம சப்போர்ட் பண்ண தான் ஓகே இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கிற பயம் வரும். ஏன்னா ஆப்போசிட்லிக்கும் அவங்களும் சாதாரண மனுஷங்க தானே, சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ எப்படி இங்கே வாய்ஸ் அவுட் பண்ண முடியும், எப்படி போய் மைக்கை பிடிச்சி பேசுறது, அப்படி கிடையாது. இந்த மாதிரி வீடியோஸோ சோசியல் மீடியாவில் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் நம்ம பண்ண முடியும். பட் நம்ம பண்ணுறதுனால சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. யார் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நமக்கு பண்ணுறாங்கன்னு. ஒருவேளை நம்ம பிரதர் சிஸ்டராக இருக்கலாம், நம்ம வீட்டில் யாராவது நீட் எக்ஸாம் எழுதி இருந்தால் நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் தான் யாரும் எழுதலை, அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. இன்னொன்று, நம்ம வீட்டில் யாராவது அடி வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து எதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுமோ அதுக்கு பண்ணணும். ஆனால் நம்ம வந்து பிஜிஎம் போடுறது, இந்த ஸ்லோ மோஷனு, இந்த சினிமா மோகத்துக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அரசியல் தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகணும். அதே மாதிரி நான் பெரிய ஹை இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறதுனால சொல்கிறது எல்லாம் கரெக்டு அப்படின்னு கிடையாது. வாய்ஸ் அவுட் பண்ணணும், கொஸ்டின் ரைஸ் பண்ணணும், அது ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, அது ரெண்டாவது. பட்டு நம்ம அவங்களுக்கு இருக்கோங்கிறத ஏதாவது காமிச்சிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சரிங்களா?